வணக்கம் கைஸ், நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டேபிளில் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்போ தான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. சண்டே விலாக் வந்துட்டு இன்றைக்கி சமைக்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போமா? ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி தான் சமைக்க போகிறோம். அதுதான் சட்டி வச்சுருக்கோம், வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மசாலா சிக்கன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயும் ஊற்றியாச்சு, நெய்யும் ஊற்றியாச்சு. ஏன் எதுக்காக அப்படின்னா அப்போ தான் டேஸ்டிங் வந்து அட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா பொடிஸ், இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் முந்திரி எல்லாமே ப்ராசஸ் வந்து போட்டாச்சு. அது போட்டு தான் நல்லா வணக்கிட்டுருக்கோம். அப்புறம் வந்து வெங்காயத்தை போட்டிருக்கோம். வெங்காயத்தை போட்டும் நல்லா வணக்கணுன்னு நிறையா டைம் வணக்கணும். அதுக்கப்புறம் ஏன் வணக்கணும் அப்படின்னா அப்போ தான் நல்லா குக் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு அப்போ தான் நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். நாங்கள் கடையில் வாங்கலை, ஏன்னா கடையில் வாங்குறது வந்து கொஞ்சம் டேஸ்டிங் வராது. வீட்டிலேயே அரைச்சி தான் டேஸ்டிங் வரும். ஓகே, அதுவும் கிரண்டிட்டு தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிரண்டணும். அப்போ தான் மசாலா வந்து வாசனை இன்னும் அதிகமாகும். அப்புறம் கொரியாண்டர் பவுடர் வந்து 2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். அதுவும் போட்டு நல்லா வந்து வணக்கிட்டு அப்புறம் கரம் மசாலா அதுவும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலாவும் போடுவோம். அதுவும் போட்டுட்டு நல்லா வணக்கணும். நல்லா வணக்கிட்ட அப்புறம் சிக்கன், அது என்னது, பிரியாணி மசாலா போட்டுட்டு அப்புறம் சில்லி பவுடர் போடுவோம். சில்லி பவுடர் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் போடுறோம். ஏன்னா எங்கள் வீட்டில் அது இருக்கனால தான் நாங்கள் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் வீட்டில் வந்து வீட்டு மசாலா அப்படின்னு வந்து சில்லி பவுடர் வச்சுருப்பீங்க, அது யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி பவுடர் போட்டிருக்கோம். அது ஏன் போடுறோன்னா கொஞ்சம் கலரிங் தரும் அப்படின்றதுக்காக தான் அது போடுறோம். அது போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். நிறைய மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் வந்துட்டு சிக்கன் கழுவி வச்சுருக்கோம். 3-4 டைம் வந்து சிக்கன் கழுவி வச்சுருக்கோம். அப்போ தான் பிளட்டிங் எல்லாம் போகுன்ட்டு அதுவும் க்ளீன் பண்ணி வச்சுருந்து வந்து அந்த மசாலா வந்து போட்டாச்சு. மசாலாவில் போட்டுட்டு அதுவும் வந்து நல்லா கிரண்டணும். நல்லா கிரண்டு மிக்ஸிங் மாதிரி அது மசாலா ஒட்டுற வரையுமே மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் நல்லா வந்து தூக்கி வச்சு மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அடியில் மசாலா இருக்கும், அதனால் மட்டும்தான். அப்புறம் 1/2 லெமன் வந்து கட் பண்ணிவிட்டு 1/2 லெமன் வந்து ஊற்றிட்டுருக்கோம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1 லெமன் போட்டால் புளிப்பு அதிகமாக இருக்கும். அதனால தான் நாங்கள் 1/2 லெமன் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் 1/2 லெமன் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 1/2 தயிரும் ஊற்றியாச்சு. 1/2 கர்ட் எதுக்கு ஊற்றிருக்கோம் அப்படின்னா அப்போ தான் ரொம்ப டேஸ்டிங் வரும்ன்ட்டு தான் 1/2 கர்டும் வந்து ஊற்றிருக்கோம். அதை ஊற்றிட்டு நல்லா கிரண்டியாச்சு. அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பும் போட்டியாச்சு. உப்பு போட்டுட்டு அப்புறமும் நம்ம கிரண்டுவோம். ஏன்னா அப்போ தான் டேஸ்டிங் அதிகமாக வரும். அப்போ தான் அந்த உப்பு வந்து அந்த சிக்கனில் படும். அதுக்கப்புறம் தான் அது வந்து நல்லா கிரண்டிட்ட அப்புறம் நாங்கள் வந்து கொத்தமல்லியும் புதினாவும் போட்டியாச்சு. ஏன் போட்டிருக்கோன்னா அது கொஞ்சம் டேஸ்டிங்காக தான் போடுறோம். அதை வந்து நம்ம ஒதுக்கி வச்சு தான் சாப்பிடுவோம். இருந்தாலும் ஒரு டேஸ்டிங் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கணும்ல, அதனால தான் போட்டிருக்கோம். சரி ஓகே கைஸ், நல்லா வந்து கிரண்டியாச்சு. கிரண்டிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாசனை, பிரியாணி வாசனை அடிப்பொலியாக இருந்துச்சு. நாங்கள் 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ அதுதான் ஊற்றிட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 டம்ளர் ஊற்றியாச்சு. இப்போ 2 டம்ளர் திருப்பி எடுத்துகிட்டு வந்து நாங்கள் ஊற்றுவோம். எதுக்காகனா அப்போ தான் நல்லா வந்து அந்த அரிசி முழுகும். அது இல்லாமல் வந்துட்டு நல்லா கொதி வந்துட்டு அப்புறம் தான் அரிசியே போடணும் நம்ம. ஏன்னா அப்போ தான் நல்லா வந்து ஒரு பிரியாணி பதத்துக்கு வரும்னு சொன்னாங்க. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரண்டி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் சிக்கனோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். தம் போட்டுட்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் டேஸ்டிங் பார்ப்போமா அப்படின்ட்டு ஒரு தட்டில் வந்து கொஞ்சோண்டு டேஸ்டிங்காக எடுத்துகிட்டு சாப்பிட்டு பார்க்குற அடிப்பொலியாக இருந்துச்சு. அந்த கல்யாணத்துலேயும் சரி கடையிலையும் சரி அந்த டேஸ்டிங்கே வந்து இருந்துச்சு. அடிப்பொலி. எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னும் சிஸ்டரும் பார்த்து டேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.